அப்ப என் காலமும் குறுகி எனக்கு மோட்சம் சீக்கிரம் வந்துடல சாமி. ஐயா சாரதி, எப்படி நீ இதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொண்டாய்? எல்லாம் உங்க காலடி மண்ணோட மகிமைதான் சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி. எனக்கு மோட்சம் உண்டு, எனக்கு வீடு பேரும் உண்டு. இது போதும் சாமி. அப்புறம் சாமி, நான் உங்களை ஒண்ணு கேட்கணுமே. உங்களுக்கு எப்போ மோட்சம் சாமி? அது அந்த வரதன் கிட்ட கேட்டீங்களா? சொல்லுங்க சாமி, உங்களுக்கு எப்போ மோட்சம்? அது அது நான் கேட்கவில்லையே. என்ன சாமி, இது வரைக்கும் மோட்சத்தை பத்தி நீங்க கேட்காம இருப்பீங்க. அதையும் கேட்டு சொல்லுங்களேன் சாமி. உனக்கு என்னப்பா அதில் அவ்வளவு அக்கறை? இருக்காதா சாமி? நீங்க என் குருநாதராச்சே, அந்த வரதனோட சிறப்பான பக்தராச்சே, மாபெரும் உத்தமராச்சே. இங்கேயும் நான் உங்களுக்கு பல நாள் சேவை செஞ்சு வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் உங்களுக்கு பாத பூஜை செஞ்சு நான் வரவேற்க காத்துக்கிட்டு இருப்பேன்ல சாமி. அதுக்காகவாவது கேட்டு சொல்லுங்க சாமி. சாரதி, இதுவரை நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லையப்பா. எதையும் யோசிக்க வேணாம் சாமி. உடனே வரதராஜ பெருமாளை கேளுங்க. நான் சந்தோஷமா புறப்படுறேன் சாமி. என் குழப்பத்தை தீர்த்து வச்சிட்டீங்க. நான் புறப்படுறேன் சாமி. உன் குழப்பம் தீர்ந்து விட்டது. ஆனால் என்னை குழப்பி விட்டு சென்று விட்டாயே.